அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா, புவியியல்ல நிலப்பரப்பு அப்படிங்கிற ஒரு டாபிக் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, புவியியல்ல நிலப்பரப்பு அப்படிங்கும்போது புவியை பற்றியான விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? புவி போன கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா, சூரிய குடும்பம் அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம். பேரண்டம், சூரிய குடும்பம், இந்த சூரிய குடும்பத்துலேருந்து எப்படிலாம் கோள்கள் உருவானது அப்படிங்கிற விதங்கள் எல்லாமே பார்த்தோம். இந்த கிளாஸில் புவியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? புவியை வந்து ஒரு பாறை கோளம் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக பாறை கோளம் அப்படிங்கிறத போன கிளாஸில் நம்ம பார்த்துருந்தோம். சரி, இப்போ புவியை பொறுத்தளவு 4 வகையான அந்த கோளங்களாக பிரிக்கலாம் புவியிலேயே. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, பாறைகளால் ஆன ஒரு பகுதி இருக்கும். அடுத்து நீரால் ஆன ஒரு பகுதி, அதாவது பாறை கோளம், நீர்கோளம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 இருக்குது. வளிக்கோளம், காற்றாலான வளிமண்டலம் சேர்ந்த பகுதி. கடைசி இது எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால, உயிரினங்கள் வாழ்கிறதுனால உயிர்கோளம் அப்படின்னு சொல்லி 4 பாட்டாக பிரிக்கிறோம். இதுதான் புவிக்கோளம் சொல்கிறோம். சரிங்களா? பாறைக்கோளம், நீர்கோளம், வளிக்கோளம், உயிர்கோளம். இதில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு இந்த 2 தான் பார்க்க போகிறோம். பாறையும் நீரையும் தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம எந்த மாதிரி பார்க்கலாம் அப்படின்னா, நிலத்தோற்றம் அப்படிங்கிற டாபிக் அடிப்படையில் பார்க்கலாம். நிலத்தோற்றம், புவியின் நிலத்தோற்றம். புவியின் நிலத்தோற்றம் நம்ம பார்க்குறது தான். நம்ம கண்ணு முன்னாடி தெரியக்கூடிய நிலங்கள், நம்ம வாழ்கிற வசிக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே நிலத்தோற்றம். அதை சுற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, சமவெளிகள் இருக்கலாம், அல்லது மலைகள் இருக்கலாம், ஆறுகள் இருக்கலாம், கடல்கள் இருக்கலாம். இந்த மாதிரியான நிலத்தோற்ற வகைகளை தான் நம்ம இந்த கிளாஸில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த நிலத்தோற்றத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது ஒரு சிலதை கொஞ்சம் பிரித்து படித்தா கொஞ்சம் எளிமையாக இருக்கும். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு 3 வகையான நிலத்தோற்றங்கள் நம்ம படிக்க போகிறோம். அதில் வந்து முதல் வகை நிலத்தோற்றம் கண்டங்களும் பெருங்கடல்களும். சரிங்களா? கண்டங்கள், பெருங்கடல்கள், இது 2 தான் முதல் வகை நிலத்தோற்றம் சொல்கிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தான். புவியியலில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பாறை அப்படின்னு சொன்னாலும் நீர்க்கோளம் அப்படின்னு சொல்லுவாங்க. புவியை வந்து 71% பாறை மற்றும் 29% மீதி இருக்கிறது எல்லாமே நீரால் ஆனது. அப்போ மீதி நீர் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம மாற்றி சொல்லிட்டோம். %71 நீர். சரிங்களா? புவியில் வந்து 71% நீர், மீதி 29% பாறைகளால் ஆனது. சரிங்களா? இதுதான் புவியுடைய நிலத்தோற்றம். இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறது இந்த கண்டங்களும் பெருங்கடல்களையும் பற்றி பார்க்க போகிறோம். இது முதல்நிலை நிலத்தோற்றத்துக்கு எடுத்துக்காட்டு. 2ஆம் நிலை நிலத்தோற்றங்கிறது இந்த கண்டங்கள் பெருங்கடல்கள் மூலமான உருவான மற்ற நிலத்தோற்றங்கள். உதாரணத்துக்கு மலைகள். இதுக்கப்புறம் அடுத்த டாப்பிக்கில் பார்க்கும்போது மலைகள், இவங்க வந்து 2ஆம் நிலை நிலத்தோற்றத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். சரிங்களா? இதே மாதிரி சமவெளி, மலைகள் மட்டும் இல்லாமல் சமவெளிகள். சரிங்களா? இந்த இருக்கு பாருங்க, இதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் வகை நிலத்தோற்றம் கண்டங்களும் பெருங்கடல்களும். அடுத்து 2ஆம் நிலை நிலத்தோற்றம் மலை, சமவெளி, பீடபூமி. அடுத்து 3ஆம் நிலை நிலத்தோற்றம்னு ஒன்று இருக்கு. அதை என்ன சொல்லுவாங்கன்னா, பள்ளத்தாக்கு, கடற்கரை, மணல் குன்று. அதாவது அதுக்கப்புறம் உருவான ஸ்டேஜில் உள்ளது, செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு சில நிலத்தோற்றங்கள் பள்ளத்தாக்கு, கடற்கரை, மணற்குன்று. 3 வகையான நிலத்தோற்றங்களை நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்க்குறது முதல் நிலை. முதல் நிலையில் 2 தான் சொன்னோம். என்னெல்லாம் சொன்னோம்னா, கண்டங்கள், அடுத்து வந்து பெருங்கடல்கள். இந்த 2ஐயும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு கண்டங்கள், பெருங்கடல்கள். ஆரம்பத்தில் புவி வந்து ஒரே நிலப்பரப்பாக தான் இருந்துச்சு, ஒரே கோளம் தான். சரிங்களா? கடல், நீர், நிலம் எல்லாமே சேர்ந்து ஒரே நிலப்பரப்பாக தான் இருந்துச்சு. இதை நம்ம எப்படி தெரிஞ்சு வச்சுக்கலாம்னா, இந்த மாதிரி பார்க்கலாம். இதான் புவி ஒரு கோள வடிவம்னா, இதில் நீர்க்கோளமும் இருக்கும், நிலமும் இருக்கும். 2ம் ஒன்றா பிரியாமல் ஒரே நிலப்பரப்பாக இருந்துச்சு, நீர் சார்ந்து கோளமாக இருந்துச்சு. இதுதான் ஆரம்ப காலத்தில் இருந்த நிலத்தோற்றத்துடைய அமைப்பு. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு 250 மில்லியன் ஆண்டுகளுக்கு பின் அந்த நிலத்தோற்றம் புவியின் வெப்பத்தின் காரணமாக பிரிவுபடுகிறது. எப்படி பிரிவுபடுகிறதுனா, 2 வகையாக பிரிஞ்சிச்சு ஆரம்பத்தில். இது வந்து வடபகுதி, இது தென்பகுதி. இந்த வடபகுதியில் இருக்கக்கூடிய நிலத்தோற்றம் வந்து 2 பிளவாக பிரிஞ்சிச்சு. புவியை 2 பிளவாக பிரிக்கிறாங்க. ஒன்று லாரேஷியா. இதே தென்பகுதியை வந்து எப்படி இருந்துச்சுன்னா, கோண்டுவானா அப்படிங்கிற ஒரு நிலப்பரப்பாக பிரிஞ்சிச்சு. இந்த லாரேஷியா அல்லது அங்காரா அப்படின்னு கூட சொல்லுவாங்க.
அங்காரா அல்லது லாரேஷியாங்கிற வனப்பகுதியும் தென்பகுதியாக இருக்கக்கூடிய கோண்டுவானா அப்படிங்கிற நிலப்பகுதியும் 2 பார்ட்டாக பிரிஞ்சிச்சு. சரிங்களா, இதுதான் ஆரம்பத்தில் பிரிஞ்ச ஒரு புவி நிலப்பரப்பு. ஏன்னா நிலப்பரப்பை பொறுத்தளவு ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. டெய்லி ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒருக்க மாறிக்கொண்டே தான் நிலம் இருக்குது. சரிங்களா, அப்போ அப்படி பார்க்கும்போது இந்த லாரேஷியா அப்படிங்கிறது வடபகுதியில் இருக்கக்கூடிய அந்த கண்டங்கள் அனைத்தும் இந்த லாரேஷியாவிலையும், தென்பகுதியில் இருந்த கண்டங்கள் அனைத்தும் கோண்டுவானா நிலப்பகுதியிலும் இருக்கும். உதாரணத்துக்கு ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா இந்த கண்டங்கள் அனைத்தும் கோண்டுவானா நிலப்பரப்பில் இருந்தது. ஆசியாவில் ஒரு பகுதி இந்தியா உட்பட கோண்டுவானா நிலப்பரப்புலாம் இருந்துச்சு. சரிங்களா, அப்போ இந்தியா எந்த பகுதியில் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா கோண்டுவானா நிலப்பரப்பில் இருந்துச்சு. இப்போ இந்த லாரேஷியாவும் கோண்டுவானாவும் மேலும் சில சில தட்டுகளாக பிரிஞ்சு 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 தற்போது நம்ம பார்க்கக்கூடிய தற்போது கண்டங்கள் 7 கண்டங்கள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி மாறிச்சு. இந்த கண்டங்களை மாறிச்சின்னு சொல்லி முதலில் கூறியவர் யாருன்னா வெகன்னர். அதனால் இவரை ஒரு 1 மார்க் கொஸ்டினுக்கு தெரிஞ்சு வச்சுக்காங்க. கண்ட நகர்வு கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டங்கள் வந்து ஒரே இடத்துல இருக்காது, நகர்ந்து கொண்டே இருக்கிறது. காரணம் என்னென்னா புவியின் உள்ளே இருக்கக்கூடிய வெப்பம் மற்றும் அழுத்தத்தின் காரணமாக 2 உடைச்சு பிளவுகள் ஒன்றுக்கு ஒன்று மோதி மோதி கண்டங்கள் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. சரிங்களா, ஓகே. அப்போ அப்படி பார்க்கும்போது வெகண்டர் அப்படிங்கிற சொன்னால அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோம். இப்போ கண்டங்கள் மொத்தம் 7 இருக்குது. 7 கண்டம். ஒரு உதாரணம், ஒரு படத்தை போட்டோம்னா இப்போ இந்த இடத்துல வந்து வட அமெரிக்கா இருக்கும், இந்த இடத்துல வந்து தென் அமெரிக்கா அப்படிங்கிற கண்டம் இருக்கும், இங்கே யார் இருப்பானா ஆப்பிரிக்கா கண்டம் இருந்துச்சு, இது வந்து ஐரோப்பா கண்டம், அப்புறம் இந்த பார்ட் எல்லாம் சேர்ந்தது என்னது ஆசியா கண்டம். சரிங்களா, ஆசியா கண்டம். இந்த இங்கே கீழே வந்து என்ன இருக்குன்னா ஆஸ்திரேலியா, அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அண்டார்டிகா. இதுதான் கண்டம், 7 கண்டங்கள். சரி, இந்த 7 கண்டங்களையும் நம்ம வரிசைப்படுத்தணும். பொதுவாக இதை எப்படி வரிசைப்படுத்தலாம்னா கண்டங்களை 2 வகையில் வரிசைப்படுத்தலாம். ஒன்று பரப்பளவின் அடிப்படையில் வரிசைப்படுத்தலாம் 7 கண்டங்களையும், இன்னொன்று மக்கள் தொகையின் அடிப்படையில் வரிசைப்படுத்தலாம். நம்ம அதை ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணலாம்னா பரப்பளவின் அடிப்படையில் வரிசைப்படுத்தி படிச்சுக்கலாம். சரிங்களா, இதை கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடியது தான். பரப்பளவில் எது பெரியது, எது மிகச்சிறியது, ஃபர்ஸ்ட் எது, 2வது எது, 3வது எது, பரப்பளவின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, அதில் பார்க்கும்போது ஃபர்ஸ்டில் வந்து முதல்ல மிகப்பெரிய கண்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆசியா. சரிங்களா, உலகிலே மிகப்பெரிய கண்டம் பரப்பளவின் அடிப்படையில் மிகப்பெரிய கண்டம் எதுனா ஆசியா கண்டம் தான். ஃபஸ்ட்டு கண்டமே எது ஆசியா. இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம், இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். மக்கள் தொகையிலையும் பார்க்கும்போது ஆசியா தான் மிகப்பெரிய கண்டம் பரப்பளவின் அடிப்படையில். சரிங்களா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். அடுத்து 2வது வந்து ஆப்பிரிக்கா. 2வது வந்து ஆப்பிரிக்கா, இது பரப்பளவின் அடிப்படையில் ஃபஸ்ட்டு, இது செகண்டு. சரிங்களா, பரப்பளவின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. ஆசியா கண்டம் ஃபஸ்ட்டு, ஆப்பிரிக்கா கண்டம் 2வது, 3வது பார்த்தீங்கன்னா வட அமெரிக்கா 3வது இடத்துல இருக்கு. 4வது இடத்துல தென் அமெரிக்கா, ரொம்ப முக்கியமானது, பரப்பளவின் அடிப்படையில் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அடுத்து 5வது இடத்துல இருக்கக்கூடியது அண்டார்டிகா. சரிங்களா, அண்டார்டிகா. 6வது இடத்துல இருக்கக்கூடியது ஐரோப்பா. 7வது இடத்துல இருக்கக்கூடியது ஆஸ்திரேலியா. இது எதன் அடிப்படையில் வரிசைப்படுத்தியிருக்கோம்? பரப்பளவின் அடிப்படையில். சரிங்களா, 4, 5, 6, 7 இது எல்லாமே பரப்பளவின் அடிப்படையில் வரிசைப்படுத்திட்டோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மக்கள் தொகைன்னு ஒன்று இருக்கு, மக்கள் தொகை. அப்போ மக்கள் தொகையின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆசியா கண்டம் மக்கள் தொகையில் அதே முதல் இடத்துல தான் இருக்குது. பரப்பளவிலே முதலிடம், மக்கள் தொகையிலேயும் முதலிடம் தான். அதுமாதிரி ஆப்பிரிக்கா கண்டம் பார்த்தீங்கன்னா 2வது இடம். அடுத்து வட அமெரிக்கா இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 4வது இடம் இருக்குது, மக்கள் தொகையில் 4வது இடம். தென் அமெரிக்கா 5வது இடம். அப்போ 3வது இடத்துல யார் இருப்பா? ஐரோப்பா. மக்கள் தொகையில் எண்ணிக்கையில் 3வது பெரிய கண்டமாக இருக்கக்கூடியது யார்? ஐரோப்பா. சரிங்களா, ஓகே. அடுத்து 6வது இடத்துல ஆஸ்திரேலியா, 7வது இடத்துல இருக்கக்கூடியது
அண்டார்டிகா. சரிங்களா, இந்த இடத்துல இருந்து சேஞ்சஸ் ஆரம்பிக்குது மக்கள் தொகை. அதனால இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஞாபகம் வைத்து கொள்ளலாம். அப்போ பரப்பளவின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டங்களை இந்த மாதிரி நம்ம வரிசைப்படுத்திடலாம். இந்தியா இந்த கண்டத்தில் எதில் வாழ்கிறாங்க அப்படின்னா ஆசியா கண்டத்தில் நம்ம வாழக்கூடிய இந்திய நிலப்பரப்பு அந்த ஆசியா கண்டத்தில் அமைஞ்சிருக்கு. சரிங்களா, ஒவ்வொரு கண்டங்களையும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கும். மலைத்தொடர்கள் காணப்படும், அப்புறம் சிகரங்கள் காணப்படும், அது மாதிரி பீடபூமிகள் காணப்படும். இப்போ நம்ம பார்க்குறது முதல்நிலை நிலத்தோற்றம் அப்படிங்கிறனால கண்டங்கள் மட்டும் பார்த்துட்டோம். இதுதான் மொத்தத்தில் 7 பெருங்கண்டங்களை மட்டும் நம்ம பார்த்துட்டோம். ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு, ஒரே நிலப்பரப்பாக இருந்துச்சு, அது 2 பிரிவாக பிரிஞ்சிச்சு. லாரேஷியா கோண்டுவானான்னு பிரிஞ்சிச்சு. இந்த லாரேஷியாங்கிறது யூரேஷியா நிலப்பரப்பு, வட அமெரிக்கா நிலப்பரப்பு எல்லாமே லாரேஷியா நிலப்பரப்போடு இருந்தது. தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, அப்புறம் ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா கண்டங்கள் அனைத்தும் எதில் இருந்ததுன்னா கோண்டுவானா நிலப்பரப்பில் இருந்துச்சு. இந்தியா எதில் இருந்துச்சுன்னா கோண்டுவானா நிலப்பரப்பு இருந்துச்சு. இந்த கண்டவெடிப்பு கண்டநகர்வு கோட்பாட்டின் அடிப்படையில் கண்டங்கள் ஒன்றுக்கு ஒன்று அப்படி நகர்ந்து தற்போது 7 பெரிய கண்டங்களாக காணப்படுகின்றன. இது ஒரு கொஸ்டின்ஸ், இதில் கேட்பாங்கன்னா இது கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆசியா, 2வது ஆப்பிரிக்கா, 3வது வட அமெரிக்கா, 4வது தென் அமெரிக்கா, 5வது அண்டார்டிகா. இது வந்து பரப்பின் அடிப்படையில் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அடுத்து ஐரோப்பா, அடுத்து ஆஸ்திரேலியா. மக்கள் தொகை அடிப்படையில் பார்க்கும்போது இந்த இடத்துல சேஞ்ச் ஆகுது, அதை மட்டும் பார்த்துக்காங்க. ஆசியா, ஆப்பிரிக்கா, அடுத்து 3வது இடத்துல ஐரோப்பா இருக்குது. அடுத்து 4 வரிசையாக போடலாம். வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கடைசி இடத்துல இருக்குது 7வது இடத்துல இருக்கக்கூடியது அண்டார்டிகா. சரிங்களா, சரி, ஓகே. இது வந்து கண்டங்கள். அடுத்து வந்து முதல்நிலை நிலத்தோற்றத்தில் கண்டங்கள் அப்படிங்கிற விஷயம் கேட்டாங்கன்னா நம்ம இதிலேருந்து கேட்கலாம். இதை இன்னும் டெப்த்தாக நம்ம தனிப்பட்ட முறையில் உள்ள படிக்க வேண்டியிருக்கு. அடுத்து 7th 8th எல்லாம் போகும்போது இன்னும் ஒவ்வொரு கண்டத்தையும் இண்டிவிஜுவலாக பார்க்க வேண்டியிருக்கு. முதல்நிலை நிலத்தோற்றத்தில் இது ஒன்று பார்த்துட்டோம். அடுத்து 2வது பார்க்கக்கூடியது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெருங்கடல்கள். பெருங்கடல்கள் இந்த கண்டங்களை சூழ்ந்து காணப்படக்கூடிய பெரும் கடல்கள். கிட்டத்தட்ட 71% நீரால் ஆனது தான் பூமின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த 71% நீரில் பெருங்கடல்களால் சூழப்பட்டு இருக்கின்றன. சரிங்களா, அதனால தான் அந்த பெருங்கடல்களால் சூழப்பட்டதுனால தான் நம்ம பூமியே நீலக்கோள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. தொலைவிலிருந்து பார்க்கும்போது அந்த ஒளி ரெஃப்ளெக்ட் ஆகும்போது நம்ம கோளை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா நீல நிறமாக காட்சி அளிக்கிறது. ஓகே, அது ஒன்று. அடுத்து இந்த பெருங்கடல்களில் எதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பசிபிக் பெருங்கடல், அடுத்து 2வது அட்லாண்டிக் பெருங்கடல். பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், அடுத்து அண்டார்டிக் அல்லது தென் பெருங்கடல், கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆர்டிக். இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படி பார்க்க போகிறோம்னா இது இப்படி தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இங்கே யார் இருந்தால் வட அமெரிக்கா, இந்த நிலப்பரப்பில் யார் இருந்தால் தென் அமெரிக்கா, இங்கே யார் இருக்கா ஐரோப்பா, இந்த நிலப்பரப்போடு சேர்ந்தவங்க யார் இருக்கான்னா ஆசியா கண்டம், இங்கே ஆப்பிரிக்கா, இது ஆஸ்திரேலியா, இது அண்டார்டிகா. சரிங்களா, இதை மட்டும் பார்த்து வச்சுக்காங்க. இதில் பசிபிக் பெருங்கடல் எந்த பகுதியில் இருக்கும்னா இந்த பகுதி தான். சரிங்களா, இந்த சைடில் இருக்கிறது பசிபிக் பெருங்கடல், இந்த சைடில் இருக்கிறதும் பசிபிக் பெருங்கடல் தான். இது ரெண்டும் ஒன்றா இணைஞ்ச பகுதி தான் நம்ம பிரித்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி. சரிங்களா, அப்போ நம்ம இந்த டாட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இது எல்லாம் இருக்கக்கூடிய கடல் வந்து பசிபிக் பெருங்கடல். உலகத்தில் மிகப்பெரிய பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல். சரிங்களா, இது பசிபிக். அடுத்து இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் பெருங்கடல். இந்த இடையில இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அட்லாண்டிக் பெருங்கடல். இந்திய பெருங்கடல் வந்து இந்த இடத்துல காணப்படும். அடுத்து மேலே வந்து ஆர்டிக்கும், கீழே வந்து அண்டார்டிக் பெருங்கடலும் காணப்படுகிறது. சரிங்களா, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இதில் நமக்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா இப்போ இந்த பெருங்கடலுடைய இதில் வரிசையாக நம்ம எழுதியிருக்கோம். கடலின் அந்த பரப்பின் அடிப்படையில் நம்ம வரிசையாக எழுதியிருக்கோம். கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் கேட்பாங்கன்னா அதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன, அந்த கடலில் உள்ள முக்கியமான பார்ட்ஸ் என்ன, முக்கியமான அகழிகள் என்ன. அந்த கடலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமான பகுதிக்கு பேர் அகழின்னு சொல்லுவோம் கடலில். சரிங்களா, அந்த அந்த மலைத்தொடர்களில் பார்த்தீங்கன்னா சிகரம் சொல்லுவாங்க, கடல்களில் பார்த்தீங்கன்னா அகழி. சரிங்களா, இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் கம்பேர் பண்ணி கூட கேட்கலாம். அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒற்றுமை இருக்கும், அதை பார்த்துடலாம். இந்த பசிபிக் பெருங்கடல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பசிபிக் பெருங்கடல் வந்து பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல் முக்கோண வடிவ பெருங்கடல் சொல்லுவோம். இந்த அட்லாண்டிக் பெருங்கடல் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எஸ் வடிவ பெருங்கடல் சொல்லுவாங்க. இந்திய பெருங்கடல் பார்த்தீங்கன்னா முக்கோண வடிவ பெருங்கடல், அதனுடைய ஷேப் நம்ம இப்போ வரைஞ்சதன் அடிப்படையில். அடுத்து அண்டார்டிக் பெருங்கடலுக்கு அந்த அளவுக்கு ஷேப் கிடையாது. கடைசியாக இருக்கக்கூடிய ஆர்டிக் பெருங்கடல் வந்து வட்டம். சரிங்களா, ஆர்டிக் பெருங்கடல் என்னதுன்னா
வட்ட வடிவம். வட்ட வடிவ பெருங்கடல் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆர்டிக். அப்போ வடிவங்களின் அடிப்படையில் ஒரு சில விஷயங்களில் கொஷின்ஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா நம்ம அதை ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே. ரெண்டாவது, இந்த பசிபிக் பெருங்கடல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பசிபிக் என்பதற்கு இன்னொரு பேர் இருக்கு, அமைதி. இந்த அமைதி அப்படின்னு ஒருத்தர் பேர் வச்சாங்க. சரிங்களா? பசிபிக் அப்படிங்கிறது ஒரு கடல் உருவாகும் போது பசிபிக்ங்கிற பேர் கிடையாது, அதுக்கு ஒருத்தர் பேர் வச்சார். அந்த பேர் வச்சவர் யாருன்னா மெக்கல்லன். அவர் வச்ச பேர் தான் பசிபிக். அப்படின்னா தமிழில் என்ன அர்த்தம்னா அமைதி. அப்போ அமைதி பெருங்கடல் கேட்டால் கூட நம்ம யார் தான் சொல்லணும்? பசிபிக் பெருங்கடலை தான் சொல்லணும். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ அமைதி பெருங்கடல்னு சொன்னாங்க. இது பேர் வச்சவர் யாரு? மெக்கல்லன். சரிங்களா? பேர் வைத்தவர் மெக்கல்லன். மூணு பாயிண்ட் பட்டமா? முக்கோண வடிவ பெருங்கடல், அமைதி பெருங்கடல். அடுத்து பெயரை வைத்தவர் யாரு? மெக்கல்லன். அடுத்து எல்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சரிங்களா? பசிபிக் பெருங்கடலை பொறுத்தளவு எல்கை. இந்த எல்கையை பொறுத்தளவு இந்த மாதிரி இருக்கும். இது என்னது? ஆசியா கண்டம். சரிங்களா? இங்கே ஆஸ்திரேலியா கண்டம், இங்கே வட அமெரிக்கா, இங்கே தென் அமெரிக்கா. இந்த சைடும் பசிபிக், இந்த சைடும் பசிபிக். இதை தான் நம்ம சொன்னோம். அப்போ பசிபிக் பெருங்கடலுக்கு மேற்கு பகுதியில் ஆசியாவும் யாரும் இருக்கான்னா ஆஸ்திரேலியாவும் இருக்கு. இதுதான் பசிபிக் பெருங்கடல். அப்போ பசிபிக் பெருங்கடலுக்குடைய மேற்கு பகுதியில் யாரெல்லாம் இருக்கா எல்கைகளாக கொண்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆசியா, மேற்கு பகுதியில் ஆசியா. இன்னொன்று இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா. சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம், எல்கையை வச்சு கேட்கலாம். அப்போ ரெண்டு பேர் வந்துட்டாங்களா? இதே பசிபிக் பெருங்கடலுக்கு கிழக்கு பகுதியில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா. சரிங்களா? வட தென் அமெரிக்கா கிழக்கு பகுதியில் எல்கைகளாக கொண்டிருக்காங்க. அப்போ ரெண்டு விஷயம் பார்த்துருக்கோம். அப்போ பசிபிக் பெருங்கடல் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்த்தோம்னா நமக்கு என்னெல்லாம் தெரியும்னா, முக்கோண வடிவ பெருங்கடல், அமைதி பெருங்கடல், பெயர் வைத்தவர் மெக்கல்லன், என்னுடைய எல்கைகள் மேற்கு பகுதியில் ஆசியாவும் ஆஸ்திரேலியாவும், கிழக்கு பகுதி எல்கையாக பார்த்தா வட அமெரிக்காவும் தென் அமெரிக்காவும் இருக்குது. சரிங்களா? ஓகே, அடுத்த பாயிண்ட், பசிபிக் பெருங்கடலில் என்ன தேவைன்னா, ஆழமான பகுதிக்கு பேர் அகழி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பசிபிக் பெருங்கடலில் உள்ள அகழிக்கு பேர் மரியானா அகழி. 10,994 மீட்டர் மைனஸ். ஏன் மீட்டர் மைனஸ் போடுறோம்னா, கடலின் ஆழத்தை குறிக்கிறதுக்கு அதை டிஃப்ரென்ஸ் காமிக்கணும். மேலே இருக்கக்கூடிய ஆழம் வேற, கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஆழம் வேற. அப்போ அந்த ஆழத்தை டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்கு தான் அந்த மீட்டர் போட்டு மைனஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம். அல்லது கடலின் அலகு பாதோம் என்றும் அழைக்கப்படுகிறது. கடலின் அலகு, ஆழத்தை அளவிடக்கூடிய அலகுக்கு பேர் பாதோம் அல்லது மீட்டர் பர் மைனஸ் அப்படிங்கிறத சொல்லலாம். 10,994 மீட்டர் பர் மைனஸ். ஆக மொத்தம் இந்த பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய இந்த ஆழங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த எவரெஸ்ட் சிகரத்தோடைய உயரத்தை சொல்லுவாங்க. மலை அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். 8848 மீட்டர் சொல்லுவாங்க. இந்த எவரெஸ்ட் சிகரம் இந்த பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய மரியானா அகழிக்குள்ளே வைக்கும் போது என்ன ஆகிரும்? மூழ்கிரும். அப்போ அந்த அளவுக்கு ஆழமான பகுதி எங்கே இருக்குது? பசிபிக் பெருங்கடலில் இருக்குது. ஓகே, இது வேறு என்ன தேவை? இந்த பசிபிக் பெருங்கடலில் கொஸ்டினாக நம்ம கேட்கக்கூடியது என்னென்னா, ஒரு நீர்ச்சந்தி இருக்குது, அதை கேட்பாங்க. அந்த நீர்ச்சந்திக்கு பேர் பேரிங் நீர்ச்சந்தி. சரிங்களா? அந்த நீர்ச்சந்திக்கு பேர் பேரிங் நீர்ச்சந்தி. நீர்ச்சந்தினா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். நீர்ச்சந்தி அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. இரண்டு பெரிய நிலப்பரப்புகளை பிரிக்கலாம் அல்லது இரண்டு பெரிய பெருங்கடல்களை இணைக்கக்கூடியதுக்கு பேர் நீர்ச்சந்தி. அப்போ இந்த பேரிங் நீர்ச்சந்தி யாரெல்லாம் பிரிக்கிறாரு, யாரெல்லாம் இணைக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்படி கேட்கும்போது யாரெல்லாம் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதே தான், இந்த இடத்துல தான் பேரிங் நீர்ச்சந்தி இருக்கும். அப்போ பேரிங் நீர்ச்சந்தி யாரெல்லாம் பிரிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, வட அமெரிக்காவையும் ஆசியாவையும் பிரிக்கக்கூடியது பேரிங் நீர்ச்சந்தி. சரிங்களா? ஓகே, நமக்கு இதிலேயே பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும், அந்த படத்தில் காமிச்சிடுறோம். இந்த இருக்கு பாருங்க, பசிபிக் பெருங்கடல் இருக்கா? பசிபிக் பெருங்கடல். சரிங்களா? நம்ம கடலில் பார்க்குறோம் பசிபிக் பெருங்கடல். இந்த பசிபிக் பெருங்கடலுடைய மேற்கு பகுதி ஆசியா, ஆஸ்திரேலியா, கிழக்கு பகுதி வட அமெரிக்கா, தென் அமெரிக்காவை எல்கைகளாக கொண்டிருக்காங்க பார்த்தோம். அடுத்து இந்த பேரிங் கடல் ஒன்று இருக்குது, பேரிங் கடல். இந்த பேரிங் நீர்ச்சந்தி அல்லது பேரிங் கடல் ரெண்டு நிலப்பரப்பை என்ன பண்ணுது? பிரிக்குது. ரெண்டு நீர் பரப்பை என்ன பண்ணுது? இணைக்கிறாங்க. இதுதான் அந்த பேரிங் நீர்ச்சந்தியுடைய முக்கியமான பயன். இந்த பக்கத்தில் என்ன கடல் இருக்குன்னா ஆர்டிக், இந்த பக்கத்தில் என்ன இருக்குன்னா பசிபிக். அப்போ ஆர்டிக் பசிபிக்ங்கிற ரெண்டு பெரிய பெருங்கடலை இணைக்கக்கூடியதும், ஆசியா வட அமெரிக்காங்கிற ரெண்டு நிலப்பரப்பை பிரிக்கக்கூடியதும் பேரிங் நீர்ச்சந்தி. இது ஒரு 1 மார்க் கொஸ்டின்.
சரிங்களா? இந்த இடத்துல கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம இப்போ எல்லாரும் சொன்னது எல்லாமே இருக்கும். முக்கோண வடிவ காணப்படும். முக்கோண வடிவத்துடைய மேற்பகுதி பசிபிக் பெருங்கடலையும் ஆர்டிக் பெருங்கடலையும் இணைக்கும் பெரிங் நீர்சந்தியில் காணப்படுகிறது. சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பசிபிக் பெருங்கடல்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ரெண்டாவது அட்லாண்டிக் பெருங்கடல். அட்லாண்டிக் பெருங்கடல். ஓகே, இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடத்தினோம். அதில் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்போம். அதில் யாரெல்லாம் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? இந்த பெருங்கண்டங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, 7 கண்டங்கள். இதில் 3வது பெரிய கண்டம் எது? இதுதான் உங்களுடைய கொஸ்டின்ஸ். சரிங்களா? 7 கண்டங்கள் சொன்னோம்ல, பரப்பளவின் அடிப்படையில் 3வது பெரிய கண்டம் எது? கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் ஆன்சர் பண்ணிடுங்க ஒன்று. ஓகே, அடுத்து அட்லாண்டிக் பெருங்கடல் எஸ் வடிவ பெருங்கடல் சொல்கிறாங்க. காரணம் அதனுடைய அமைப்பு, அதனுடைய ஸ்ட்ரக்சர் அடிப்படையில் அது எப்படி இருக்குன்னா எஸ் வடிவத்தில் காணப்படும். அட்லாண்டிக் பெருங்கடல், இதுதான் அட்லாண்டிக் பெருங்கடல். பார்த்துக்காங்க. அந்த அட்லாண்டிக் பெருங்கடல் இதுக்கு எல்கைகள் அப்படிங்கும்போது நம்ம என்னெல்லாம் பார்த்துடலாம். இதுதான் கிழக்கு பகுதி, இது மேற்கு பகுதி. அப்போ அட்லாண்டிக் பெருங்கடலுடைய மேற்கு பகுதியில் வட அமெரிக்காவும், அட்லாண்டிக் பெருங்கடலுடைய மேற்கு பகுதியில் இன்னொன்று தென் அமெரிக்காவும் காணப்படுகிறது. இதே அட்லாண்டிக் பெருங்கடலுடைய கிழக்கு பகுதின்னு எடுத்துட்டீங்கன்னா ஆப்பிரிக்கா, இன்னொன்று ஐரோப்பா. அவ்வளோதான். எல்கைங்கிறது நம்ம அந்த கடல் எந்த இடத்துல இருக்கோ அது சூழ்ந்து இருக்கக்கூடிய இடங்களை தான் நம்ம எல்கை அப்படிங்கிறோம். சரிங்களா? ஓகே, அடுத்து இன்னொரு ஒன்று, இந்த அட்லாண்டிக் பெருங்கடல் நீண்ட எஸ் வடிவ பெருங்கடல் சொன்னோம். இங்கே எஸ்ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஷேப்பை பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபினிஷிங் வந்து எஸ் வடிவத்தில் காணப்படுகிறது. இது இதனுடைய சிறப்பு. சரிங்களா? ஓகே, அடுத்து ஜிப்ரால்டர் நீர்ச்சந்தி அப்படின்னு ஒரு நீர்ச்சந்தி இருக்கு. இந்த நீர்ச்சந்தி இந்த இடத்துல காணப்படும். ஜிப்ரால்டர் நீர்ச்சந்தி இந்த அட்லாண்டிக் பெருங்கடலையும் இந்த மத்திய தரைக்கடலையும் ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு நீர்ச்சந்தி எதுனா ஜிப்ரால்டர் நீர்ச்சந்தி. இதுவும் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடியது. சரிங்களா? அப்போ 2 விஷயம் பார்த்துட்டோம். இதில் வந்து எஸ் வடிவ பெருங்கடல். அடுத்து இதனுடைய எல்கைன்னு பார்க்கும்போது என்ன சொன்னோம், மேற்கே வந்து வட அமெரிக்கா, அப்புறம் தென் அமெரிக்கா, வட தென் அமெரிக்கா. சரிங்களா? கிழக்கு பகுதின்னு பார்க்கும்போது ஐரோப்பா, அடுத்து யார் இருந்தா கீழே இந்த பக்கம் ஆப்பிரிக்கா, இதை பார்த்தோம். அடுத்து ஜிப்ரால்டர் அப்படிங்கிற ஒரு நீர்ச்சந்தியும் நம்ம இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். ஜிப்ரால்டர் நீர்ச்சந்தி மத்திய தரைக்கடலையும் அட்லாண்டிக் பெருங்கடலையும் இணைக்கக்கூடியதுன்னு சொல்கிறோம். அப்புறம் இன்னொன்று பாருங்கள், இந்த மத்திய தரைக்கடல் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது முக்கியமான கடல். இந்த மத்திய தரைக்கடல் ஐரோப்பா கண்டத்தையும் ஆப்பிரிக்கா கண்டத்தையும் பிரிக்கிறது. 2 பெரிய கண்டங்களை பிரிக்கக்கூடிய ஒரு கடல் இடையில இருக்குது மத்திய தரைக்கடல். சரிங்களா? ஓகே, அப்போ இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்காங்க. இதுலேயும் கொஸ்டின் கேட்கக்கூடியது. சரிங்களா? இந்த வடிவத்தின் அடிப்படையிலும் கேட்பாங்க, அப்புறம் எல்கைகளின் அடிப்படையிலும் கேட்பாங்க. ஓகே, அடுத்து வந்து அகழி. இந்த அட்லாண்டிக் பெருங்கடலில் உள்ள முக்கியமான அகழி மில்வாக்கி அகழி. சரிங்களா? இதனுடைய ஆழம் மட்டும் பார்த்தீங்கன்னா 8600. ஓகே, அப்போ இங்கே வந்து மரியானா அகழி, இங்கே என்ன அகழி இருந்தது, மில்வாக்கி அகழி. பசிபிக் பெருங்கடலில் இருந்த நீர்ச்சந்திக்கு பேர் பெரிங் நீர்ச்சந்தி, அட்லாண்டிக் கடலில் இருந்த நீர்ச்சந்திக்கு பேர் ஜிப்ரால்டர் நீர்ச்சந்தி. ஓகே, வேற என்ன சிறப்பு சார் அட்லாண்டிக் பெருங்கடல் பார்த்தீங்கன்னா, வியாபாரம் வணிக நோக்கத்துடன் காணப்படக்கூடிய ஒரு பெருங்கடல் எது அப்படின்னு கேட்பாங்க. காரணம் அந்த வியாபார காற்று அப்படிங்கிற ஒரு தாக்கத்துக்கு அடிக்கடி உள்ளாகி கொண்டிருக்க ஒரு கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் தான். அதனால வணிக அதிக அளவில் நடக்கக்கூடிய கடல் இந்த அட்லாண்டிக் பெருங்கடல் தான். வணிகம், சரிங்களா, வியாபாரம் வணிகம் இதெல்லாம் பெருமளவில் நடக்கக்கூடிய கடல் அட்லாண்டிக் பெருங்கடல். அடுத்து இந்த உள்நாட்டு மீன்பிடி தளம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த கடலில் அந்த மீன்பிடித்தல் வந்து அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த அட்லாண்டிக் பெருங்கடலோட இணைஞ்சிருக்கக்கூடிய நியூ பவுண்ட்லேண்ட் அப்படிங்கிற ஒரு தீவு. சரிங்களா? இது இதனுடைய முக்கியமான விஷயம். அட்லாண்டிக் பெருங்கடலை வச்சு நம்ம படிக்கும்போது என்னதுன்னா நியூ பவுண்ட்லேண்ட் தீவு, நியூ பவுண்ட்லேண்ட் தீவு. அப்போ நியூ பவுண்ட்லேண்ட் தீவில் என்ன இருக்குன்னா மீன் பிடிக்கிறதுக்கு தேவையான அந்த பாசிகள், மீன்களுடைய உணவான பிளாங்டன்கிற பாசி அதிகமாக காணப்படுகிறது. அந்த தட்பவெப்பத்தின் காரணமாக அங்கே அதிக அளவில் காணப்படுறதுனால இந்த இடத்துல நியூ பவுண்ட்லேண்ட் அப்படிங்கிறது வரும். அங்கே அதிகமாக காணப்படுது. இது வந்து எந்த கடலில் இருக்கு, எஸ் வடிவ பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல் இருக்கு. ஓகே, அப்போ 2 பாயிண்ட்ஸ் முடிச்சிட்டோம். ஒன்று வந்து என்னது பார்த்தோம், பசிபிக் பார்த்தோம். அடுத்து அட்லாண்டிக் பெருங்கடல் பார்த்துட்டோம். அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடல். பரப்பளவின் அடிப்படையில் 3வது பெரிய பெருங்கடல் எதுனா இந்திய பெருங்கடல்.
இந்த இந்திய பெருங்கடலுடைய வடிவம் முக்கோண வடிவம். சரிங்களா? இந்திய பெருங்கடல் அப்படிங்கிறத பேர் எப்படி வந்துச்சுன்னா, நம்ம இந்தியா அப்படிங்கிறவுடைய காரணமாக, இந்தியா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருங்கடல், இந்தியா மிகப்பெரிய நாடு, மக்கள் தொகையில் மிக எண்ணிக்கை பெரிய நாடு, அதன் அடிப்படையில் அந்த கடலுக்கு இந்தியா சார்ந்த கடல்னு சொல்லி இந்திய பெருங்கடல் அப்படிங்கிற ஒரு பேர் வந்துருச்சு. சரிங்களா? ஓகே, அப்போ இந்திய பெருங்கடல் இப்போ இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுங்களேன். இந்திய பெருங்கடல் ஓகே, இதிலே பார்த்துறோம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதிலே பார்த்துடலாம். இந்திய பெருங்கடல் இது ஜிப்ரால்டர் நீர்ச்சந்தி அப்படின்னு ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, அதை பற்றி கொடுத்துருக்காங்க. இது அட்லாண்டிக் பெருங்கடலை பற்றி கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து இந்திய பெருங்கடல் வரும். இந்திய பெருங்கடலை பார்த்துடலாம். இதாக இருக்கு, நல்லா பாருங்க. இந்தியா ஆசியாவுடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய இந்தியா, இந்த இந்தியாவுடைய சார்ந்து இருக்கக்கூடிய பெருங்கடல் இந்திய பெருங்கடல். இந்த இந்திய பெருங்கடல் யாரெல்லாம் எல்கை கொண்டு இருக்காங்க? வடக்கு பகுதியில் ஆசியா, மேற்கு பகுதியில் ஆப்பிரிக்கா, கிழக்கு பகுதியில் ஆஸ்திரேலியா. இதுதான் இந்திய பெருங்கடலுடைய எல்கை. சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்காங்க. வடக்கு பகுதி ஆசியா, மேற்கு பகுதி ஆப்பிரிக்கா, கிழக்கு பகுதி ஆஸ்திரேலியா. இதான் இந்திய பெருங்கடலுடைய எல்கை. சரிங்களா? இதுதான் இந்த எல்கை அப்படிங்கிற விஷயம் கேட்பாங்க. அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், அது பார்க்குறோம். எல்கை வடக்கு பகுதி ஆசியா, மேற்கு பகுதியில் ஆப்பிரிக்கா, அப்புறம் கிழக்கு பகுதி ஆஸ்திரேலியா. சரிங்களா? இதை எல்கைகளாக கொண்டு காணப்படக்கூடிய ஒரு கடல் தான் இந்திய பெருங்கடல். இந்தியா சார்ந்து இருக்கிறதுனால இந்திய பெருங்கடல் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்துருச்சு. சரிங்களா? ஓகே, இதில் வேற என்னெல்லாம் முக்கியமானதுன்னா இந்த ஜாவா அகழி. இதில் மிக ஆழமான பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவா அப்படிங்கிற ஒரு அகழி இருக்கு. இதனுடைய ஆழம் பார்த்தீங்கன்னா 7725 மீட்டர் மைனஸ். சரிங்களா? 7725 மீட்டர். ஓகே, அப்போ 3 கடல் பார்த்துட்டோமா? பசிபிக் பெருங்கடல் பார்த்தோம், அட்லாண்டிக் பெருங்கடல் பார்த்தோம், அடுத்து இந்திய பெருங்கடல் பார்த்தோம். இந்த இந்திய பெருங்கடலில் இன்னொரு நீர்ச்சந்தி ஒன்று உண்டு. சரிங்களா? அதையும் பார்த்துருங்க. மலாக்கா நீர்ச்சந்தி, இந்திய பெருங்கடலில் உள்ள முக்கியமான ஒரு நீர்ச்சந்தி மலாக்கா நீர்ச்சந்தி. இது இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கிறது. இந்திய பெருங்கடலையும் கீழே இருக்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய இந்த பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கக்கூடிய ஒரு இது நீர்ச்சந்தி எதுனா மலாக்கா நீர்ச்சந்தி. அதை ஒன்று பார்த்துறோம். சரிங்களா? ஆக மொத்தம் நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு? பசிபிக் பெருங்கடல் என்ன தெரிஞ்சு, அட்லாண்டிக்னா என்ன தெரிஞ்சிச்சு, இந்திய பெருங்கடலில் என்ன தெரிஞ்சிச்சு? ஒரு 3 பெருங்கடலை பார்த்துட்டோம். அடுத்து 4வது பார்த்தீங்கன்னா அண்டார்டிக் பெருங்கடல். இது வந்து தென்பகுதியில் இருக்கக்கூடிய பெருங்கடல்ங்கனால தென் பெருங்கடல் என்றும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவோம். இந்த பெருங்கடலை பொறுத்தளவு என்ன சொல்லுவாங்கன்னா, சமீபத்தில் தோன்றிய பெருங்கடல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம அண்டார்டிக் பெருங்கடலை தான் சொல்லணும். சரிங்களா? ஏன் இந்த சமீபத்தில் தோன்றியதுன்னு சொன்னோம்னா, இந்த கண்ட நகர்வு கோட்பாட்டின் அடிப்படையில் ஒவ்வொரு கண்டங்களாக பிரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த அண்டார்டிகாங்கிறது தென் அமெரிக்கா தென் அமெரிக்கா இருக்க பார்த்தீங்களா, அந்த தென் அமெரிக்கா கண்டத்தோட இணைந்து இருந்துச்சு. அந்த தென் அமெரிக்கா கண்டத்திலிருந்து பிரிஞ்சதுனால அந்த இடத்துல நீரோட்டம் வந்து அதை ஒரு கடல் மாதிரி உருவாயிருச்சு. அதனால தான் தென் அமெரிக்கா கண்டத்திலிருந்து பிரிந்த ஒரு கண்டம் அப்படின்னு கேட்டால் அண்டார்டிகா கண்டம்னு கூட சொல்லலாம். சரிங்களா? அதனால் சமீபத்தில் தோன்றிய ஒரு கடல் கேட்டால் அண்டார்டிக் கடல் அல்லது தென் பெருங்கடல். சமீபத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. சமீபம்னா இப்போ கிடையாது, மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான், 100-200 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றிய ஒரு கடல் தான். இன்னொன்று காலநிலை மாற்றத்தினால அங்கேயும் பனிப்பாறைகள் உருகி அதனுடைய நீரோட்டமும் பெருகிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து இங்கே உள்ள அகழி, ஆழமான பகுதிக்கு வந்து அகழின்னு சொல்லுவாங்க. தென் சாண்ட்விச். சரிங்களா? ஓகே, இதை பார்த்துருங்க. அண்டார்டிக் பெருங்கடல் இப்படி தான் இருக்கும், துருவ பகுதியில் இருக்க மாதிரி காணப்படும். ஓகே, இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பெருங்கடல் தென் சாண்ட்விச் அப்படிங்கிற ஒரு அகழி இருக்கு. 7235 மீட்டர். 7235 மீட்டர் மைனஸ், அதாவது பாதம். கடலின் ஆழத்தை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பாதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் சொல்லுவோம். மற்ற பெருங்கடல்களை காட்டிலும் இது குளிர்ச்சியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. காரணம் ஏன் குளிர்ச்சியாக இருக்குன்னா, அது மேக்சிமம் உறைந்த நிலையில் பனிக்கட்டியாக காணப்படக்கூடிய ஒரு பெருங்கடலை தான் நம்ம அதை சொல்கிறோம். அதனால் இதையுமே பார்த்து வச்சுக்காங்க. இப்போ அருகில் உள்ள பெருங்கடலை காட்டிலும்
குளிர்ச்சியாக உள்ளது. சரிங்களா, இதனால பெரும்பான்மையான பகுதி பனிப்பாறைகளால் சூழப்பட்டுள்ளது. இந்த ஒரு விஷயம். ஓகே, இது முடிஞ்சிச்சா? அடுத்து கடைசியா இருக்கக்கூடியது ஆர்டிக் பெருங்கடல். இந்த ஆர்டிக் பெருங்கடல் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உறைந்தே காணப்படும். அதான் அதனுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரிங்களா, பெரும்பாலும் உறைந்தே காணப்படக்கூடிய ஒரு பெருங்கடல் எதுனா ஆர்டிக் பெருங்கடல். அதுலேயுமே ஒரு ஆழமான ஒரு பகுதி அகழி இருக்கு. அந்த அகழியை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா யூரேஷியன் தாழ் நிலம் சொல்லுவாங்க, அகழின்னு சொல்ல மாட்டாங்க. சரிங்களா, ஏன்னா அது உறைந்த நிலையில் காணப்படுறதுனால அதுன்னு அடியில் உள்ள ஒரு பாட்டா என்ன சொல்லுவாங்கன்னா யூரேஷியன் தாழ் நிலம். இதான் ஆர்டிக் பெருங்கடல். ஆர்டிக் பெருங்கடலில் உள்ள ஆழமான பகுதி யூரேஷியன் தாழ் நிலம். சரிங்களா, 5449 மீட்டர். இந்த ஆர்டிக் பெருங்கடலை பாருங்க, இதனுடைய எல்கை பாருங்க, சுற்றி எல்லா நாடுகளும் வரும், எல்லா கண்டங்களும் மேக்சிமம் வந்தது. வட அமெரிக்கா இருக்கு, ஆசியா இருக்கு, ஐரோப்பா இருக்கு. இது வந்து துருவத்தில் காணப்படக்கூடிய, சரிங்களா, வட துருவத்தில் காணப்படுறதுனால அந்த துருவ பகுதி சூழ்ந்து இருக்கிறதுனால அது பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் எல்லாம் ஜாயிண்ட் ஆகிறது இதனுடைய முக்கியமான ஒரு பாட்டாக பார்க்குறோம். இதில் உள்ள முக்கியமான தீவு தான் கிரீன்லாந்து தீவு. சரிங்களா, இந்த இது கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு இது. கிரீன்லாந்து தீவு எந்த கடலில் காணப்படுகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. கிரீன்லாந்துங்கிறது இந்த ஆர்டிக் பெருங்கடல் இருக்குது பார்த்தீங்களா, அதோட சேர்ந்த ஒரு பாட்டாக தான் இருக்கும். இப்பெருங்கடல் உறைந்தே காணப்படும். இப்பெருங்கடல் உறைந்தே காணப்படும். சரிங்களா, அப்போ உறைந்த நிலையில் காணப்படக்கூடிய ஒரு பெருங்கடல் எதுனா ஆர்டிக் பெருங்கடல். ஓகே, இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு டைம் பார்த்தலாமா? இப்போ பெருங்கடலுடைய வகைகள் பார்க்கும்போது பசிபிக், அட்லாண்டிக், இந்திய பெருங்கடல், அப்புறம் அண்டார்டிக் பெருங்கடல், ஆர்டிக் பெருங்கடல் பார்த்தோமா? வடிவங்கள் ஞாபகம் இருக்கா? முக்கோண வடிவம் வந்து பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல் எஸ் வடிவம், இந்திய பெருங்கடல் முக்கோண வடிவம், ஆர்டிக் பெருங்கடல் வட்ட வடிவம். சரிங்களா, ஓகே. அடுத்து இந்த எல்கைகள்லாம் இப்போ ஓரளவு ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த படத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்காங்க, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்காங்க. மேப் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சிட்டோம்னா பெருங்கடல்களை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் பசிபிக்கை பொறுத்தளவு இந்த மரியானா அகழியும் பேரிங் நீர் சந்தியும் ரொம்ப முக்கியமானது. அது மாதிரி அட்லாண்டிக் பெருங்கடலில் சிப்ரால்டரும் இந்த மில்வாக்கி அகழியும் முக்கியமானது. அடுத்து நியூ பவுண்ட்லாந்து அந்த மீன்பிடி தளமும் முக்கியமானது. இந்திய பெருங்கடலை பொறுத்தளவு ஜாவா அப்படிங்கிற அகழியும் மலாக்கா நீர்ச்சந்தி அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த அண்டார்டிக் பெருங்கடலில் சாண்ட்விச் அப்படிங்கிற ஒரு அகழி, ஆர்டிக் பெருங்கடலில் யூரேஷியன் தாழ் நிலம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். சரிங்களா, ஓகே. இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா முதல்நிலை நிலத்தோற்றம் அப்படிங்கிற டாப்பிக்கில் எல்லாமே பார்த்துட்டோம். எதெல்லாம் பார்த்தோம்னா கண்டங்களையும் பெருங்கடல்களையும் பார்த்துருக்கோம். ஓகே, இதில் எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் போடுறங்க, நம்ம அது என்னன்னு செக் பண்ணிடலாம். சரிங்களா, ஓகே. இப்போ இதுக்கப்புறம் இரண்டாம் நிலை நிலத்தோற்றம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இரண்டாம் நிலை நிலத்தோற்றம் முதல்நிலை முடிஞ்சிச்சு. அடுத்து இரண்டாம் நிலை நிலத்தோற்றம். இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். இரண்டாம் நிலை நிலத்தோற்றங்கள்ல நம்ம எதெல்லாம் பார்த்தோம்னா மலைகள், பீடபூமிகள், சமவெளி, இந்த மூணு தான் பிரித்து தான் நம்ம பார்க்குறோம் இரண்டாம் நிலை நிலத்தோற்றம். சரிங்களா, ஓகே. இதில் மலைகள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் பார்க்கும்போது அந்த கண்டங்கள் பெருங்கடல்கள் முடிஞ்சிச்சா? அது முடிஞ்சிச்சு, அது ஒரே நிலத்தோற்றம். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பார்க்குறோம் நிலத்தோற்ற அமைப்பு. அப்படி தான் ரெண்டாம் நிலையை பார்க்குறோம். அதான் மலை, பீடபூமி, சமவெளி. இந்த மலைகள் அப்படிங்கிற வரையறை எதன் அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நம்ம சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் மட்டும், ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி மட்டும் கிட்டத்தட்ட 600 மீட்டர் உயரத்திற்கும் மேலே காணப்படுது. அந்த ஒரு இடம் இருக்குன்னா அதை வந்து மலை அப்படிங்கிற ஒரு கிளான்ஸ் வந்து சொல்கிறோம். சரிங்களா, அப்போ எத்தனை மீட்டர்னு கேட்பாங்க. 600 மீட்டர் உயரத்திற்கு அதிகமாக தன்னை சூழ்ந்துள்ள பகுதிகள் அனைத்தும் மலைகள் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் வைக்கலாம். மலைகள் தனித்து காணப்படலாம் அல்லது தொடர்களாகவும் காணப்படலாம். தனித்து மலைகள் அதிகமாக காணப்படுகிறது, இல்லை மலைகள் அப்படியே தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய மலை தொடர்களாகவும் காணப்படுகின்றன. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு கண்டங்கள், நம்ம இப்போ பார்த்த அந்த 7 கண்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா, 7 கண்டங்களில் முக்கியமான மலைத்தொடர்கள் இருக்குது. இது நமக்கான கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். அப்படி பார்க்கும்போது ஆசியா கண்டத்தில் உள்ள மலைத்தொடர் எது? இந்த மாதிரி கேட்பாங்க. இமயமலை தொடர், இமயமலை தொடர். சரிங்களா, இதுதான் கொஸ்டின். மலைகள் அப்படின்னு லிஸ்ட்டில் பார்க்கும்போது 600 மீட்டர் உயரத்துக்கு மேலே இருந்தாலே அது மலைன்னு சொல்கிறோம். ஆசியா கண்டத்தில் என்ன மலைத்தொடர் இருக்குது? இமயமலை தொடர் இருக்குது. அடுத்து வந்து வட அமெரிக்கா கண்டத்தில் உள்ள மலைத்தொடர் எது அப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னா ராக்கி மலைத்தொடர், ராக்கி மலைத்தொடர். அடுத்து தென் அமெரிக்கா கண்டத்தில் உள்ள மலைத்தொடர் எது? தென் அமெரிக்கா கண்டத்திலே மலைத்தொடர் இருக்கு. இதுதான் உலகின் மிக நீண்ட மலைத்தொடர் சொல்லுவாங்க.
ஆண்டிஸ் அல்லது ஆண்டஸ் மலைத்தொடர். இதனுடைய நீளம் மட்டும் பார்த்தீங்கன்னா 7000 கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த மலைத்தொடர் மட்டும் பரவி இருக்கு. அதனால இது ஒரு கொஸ்டின், 1 மார்க் கொஸ்டின்ல கேட்கக்கூடிய ஒரு இடம். சரிங்களா? அடுத்து ஐரோப்பா கண்டத்தில் உள்ள முக்கியமான மலைத்தொடர் ஆல்ப்ஸ். ஆல்ப்ஸ் மலைத்தொடர். இப்படி ஒவ்வொரு கண்டங்கள்லையும் என்ன இருக்குன்னா மலைகள் தொடர்ச்சியாக காணப்படுகிறது. இந்த மலைகள் இருக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்குதுன்னா பல்வேறு வகையான கனிம வளங்கள் கிடைக்குது. சரிங்களா? மலைகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல கனிம வளங்கள், அப்புறம் மழை பொழிவு அதிகமாக இருக்கும், அப்புறம் சுற்றுச்சூழல் சிறப்பாக இருக்கும், மாசுபாடு இல்லாமல் அதனுடைய அந்த பருவகால அமைப்பு எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு நாட்டுக்கும் மலை வளம் மிக சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நினைவு கூறுறதுக்காக சர்வதேச அளவில் மலைகளுக்குன்னு ஒரு தினமே கொண்டாடுறோம் அரசு. சர்வதேச மலைகள் தினம் சொல்லுவாங்க. டிசம்பர் 11 சர்வதேச மலைகள் தினம். மழை இல்லைன்னா மழை இல்லை. சரிங்களா? மழை இல்லைன்னா மழை பெய்வது கடினமாக ஒரு சூழ்நிலை ஆயிரும். அந்த மாதிரி ஒரு அதில் தான் பார்க்குறோம். அதில் டிசம்பர் 11 வந்து என்ன சொல்கிறாங்க, சர்வதேச மலைகள் தினம். சரிங்களா? இது ஒரு விஷயமா, இது ஒரு கொஸ்டினாக ஞாபகம் வச்சுக்காங்க. இந்த மலைகள் இருந்து தான் மண் துகள்கள் எல்லாமே உருவாகக்கூடியது மலைகள் தான். இரும்பு போன்ற பல்வேறு கனிம வளங்கள் கிடைக்கிறதும் மலைகள் தான். சரிங்களா? இது இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த மலைகளில் இன்னும் 2 கொஸ்டின் சொல்லலாம். ஒன்று வந்து புவியின் நுரையீரல் அப்படின்னே ஒன்று இருக்கு. புவியின் நுரையீரல், அதாவது இது காடுகள் ரிலேட்டடாக வரும். சரிங்களா? அமேசான் காடுகள். அமேசான் காடுகள் இது கொஸ்டினாக கேட்பாங்க. அதே மாதிரி புவியின் நுரையீரல் இந்த கொஸ்டினை ஞாபகம் வச்சுக்காங்க. அமேசான் காடுகள். உலகின் மிகப்பெரிய மருந்தகம் என்று அழைக்கப்படுவது எதுனா வெப்பமண்டல மலைக்காடுகள். வெப்பமண்டல மலைக்காடுகள் அந்த ரெண்டுமே நான் வச்சுக்கோங்க. உலகின் மிகப்பெரிய மருந்தகம், மிகப்பெரிய மருந்தகம் வெப்பமண்டல மலைக்காடுகள். வெப்பமண்டல மலைக்காடுகள். சரிங்களா? மலைக்காடுகள். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம்னா மலைகள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் ஒரு பேசிக்கலாக நமக்கு தெரிய விஷயத்துக்காக பார்த்துருக்கோம். 600 மீட்டருக்கு உயரத்துக்கு மேலே இருந்தால் மலைகள்னு சொல்லணும். இதோடைய அகலமும் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஓகே, இதில் ஆசியாவில் இமயமலைத்தொடர் சொல்கிறோம், வட அமெரிக்காவில் ராக்கி மலைத்தொடர், தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆண்டிஸ் மலைத்தொடர் தான் உலகிலே மிக நீளமான மலைத்தொடர். ஐரோப்பாவில் ஆல்ப்ஸ் மலைத்தொடர் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். அடுத்து டிசம்பர் 11 வந்து நம்ம என்ன சொன்னோம், மலைகள் தினம். அடுத்து புவியின் நுரையீரல் என்று அழைக்கப்படுவது அமேசான். உலகின் மிகப்பெரிய மருந்தகம் என்று அழைக்கப்படுவது வெப்பமண்டல மலைக்காடுகள் அப்படிங்கிறது பார்த்தோம். இது மலைகள்ங்கிற லிஸ்ட்டில் பார்த்தாச்சு. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்னா பீடபூமி. சரிங்களா? ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், பீடபூமி. ஓகே, பீடபூமிங்கிறது எப்படி இருக்குன்னா ஒரு உயரமான மலையில் தட்டையான ஒரு பாட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பீடபூமி அப்படின்னு சொல்கிறாங்க. உயர்ந்த நிலப்பரப்பாக இருக்கும், அது தாழ்வாக ஒரு இதை மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பீடபூமி. பீடபூமியில் 2-3 விஷயங்கள் தான் இருக்குது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா உலகின் கூரை என்று அழைக்கப்படக்கூடியது எது அப்படி மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லணும், திபெத் பீடபூமி. உலகின் கூரை என்று அழைக்கப்படுவது திபெத் பீடபூமி. உலகின் கூரை அல்லது 3ஆம் துருவம். சரிங்களா? 3ஆம் துருவம். நமக்கு துருவம் தெரியும், வட துருவம் தென் துருவம், 2 துருவம் தான் புவியில் இருக்குது. 3ஆவது ஒரு துருவம் சொன்னது தான் நம்ம எதை சொல்கிறோம், திபெத் பீடபூமியை சொல்கிறோம். ஓகே, அடுத்து பீடபூமிக்கு அப்புறம் நம்ம இந்தியாவில் பீடபூமியில் மிக சிறந்த இடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சோட்டா நாகபுரி பீடபூமி. சரிங்களா? சோட்டா நாகபுரி பீடபூமி. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இந்த சோட்டா நாகபுரி பீடபூமி ரொம்ப இம்பார்ட்டன்னா கனிம வளங்கள் சிறந்தது. கனிம வளங்கள் சிறந்த பீடபூமி எதுனா சோட்டா நாகபுரி பீடபூமி. அப்போ 2 விஷயம் பார்த்தோமா, ஒன்று திபெத்து, அடுத்து சோட்டா நாகபுரி பீடபூமி. ஓகே, இதை தாண்டி வேற ஏதாவது பீடபூமி தமிழ்நாட்டில் இருக்கா, அதாவது தென்னிந்தியாவில் இருக்கான்னா தென்னிந்தியாவே ஒரு தக்கான பீடபூமியில தான் அமைஞ்சிருக்கு. தென்னிந்தியாவே தக்கான பீடபூமியில தான் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? ஓகே, தமிழ்நாட்டில் ஏதாவது பீடபூமிகள் இருக்கா பார்த்தீங்கன்னா இருக்கு. மதுரை, தருமபுரி, அடுத்து கோயம்புத்தூர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பீடபூமிகள் லிஸ்ட்டில் தான் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஒரு உயரமான பகுதியில் தட்டையான பகுதியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பீடபூமி சொல்கிறோம். அந்த மாதிரி பாட்டில் உலகின் கூரைன்னு நம்ம யார் சொல்கிறோம், திபெத் பீடபூமி. சோட்டா நாகபுரி பீடபூமி வந்து இந்தியாவில் உள்ள கனிம வளங்கள் சிறந்த ஒரு பீடபூமி. இது வட இந்தியாவில் இருக்குது. ஜார்க்கண்ட்,
அந்த இடங்கள் சுற்றி அதிகமான கனிம வளங்கள் கிடைக்கணும். அதுக்கு காரணம் இந்த சோட்டா நாக்புரி பீடபூமி. தென்னிந்தியா பார்த்தீங்கன்னா தக்கான பீடபூமி. தென்னிந்தியாவிலே மலை வளம் எல்லாம் இருக்குன்னா அதுக்கு காரணமானது தக்கான பீடபூமி. அடுத்து தமிழ்நாடு, மதுரை, கோயம்புத்தூர், அடுத்து தருமபுரி, இது எல்லாமே பீடபூமிகளோட லிஸ்ட்டில் தான் நம்ம சொல்கிறோம். அப்போ இது 2ஆம் நிலை தோற்றத்தில் பீடபூமி அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்துட்டோம். ஓகே, அடுத்தது வந்து ஓகே 2வது நம்ம என்ன பார்த்தோம்னா பீடபூமி பார்த்துட்டோமா. அடுத்து 3வது கடைசியாக நம்ம பார்க்கக்கூடியது 2ஆம் நிலை தோற்றத்தில் சமவெளிகள். சரிங்களா, நம்ம பார்க்கக்கூடியது சமவெளி. பெரும்பாலும் மக்கள் வாழக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா மலைப்பாங்கான இடங்களில் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலை இருக்காது. அவங்க அந்த நிலத்தோற்றம் அவங்களுக்கு ஒத்துழைக்காது. கொஞ்சம் பேர் தான் வாழ முடியும், அதிக பேர் மக்கள் வாழ முடியாது. அவங்க வாழக்கூடிய நிலத்தோற்றம் பார்த்தீங்கன்னா சமவெளிகளில் தான் வாழ்கிறாங்க. இந்த சமவெளியில் இந்த ஆறுகளின் அடிப்படையில் அந்த நீரோட்டம் நல்லா இருப்பதனால அங்கே வண்டல் மண் அதிகமாக கிடைக்கிறனால அதிகமான வேளாண் விவசாய நிலங்கள் அதிகமாக இருக்கக்கூடியது இந்த சமவெளி பகுதியாக தான் இருக்கும். அதனால் மக்கள் அதிகமாக செறிந்து வாழக்கூடிய ஒரு இடம்னா மலைகளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, சமவெளியில் தான் மக்கள் வாழ்வாங்க அதிகமாக. இந்த சமவெளியை பொறுத்தளவு இந்தியாவில் சரிங்களா, இந்தியாவில் மிக முக்கியமான சமவெளி பார்த்தீங்கன்னா கங்கை சமவெளி. கங்கை சமவெளி. இந்த ஆரியர்கள் வருகை அப்படின்னு சொல்லி நம்ம பழங்காலத்தில் அந்த கிருஷியில் படிப்போம். அப்படி வரும்போது சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிற ஒரு டாபிக் படிச்சிருப்போம். இந்த நாகரிக வளர்ச்சிக்கு காரணமே சிந்து சமவெளி. சிந்து அப்படிங்கிற ஒரு நதிக்கரையில் தான் மக்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறோம். அதை மாதிரி தான் இது கங்கை நதிக்கரையில் மக்கள் வாழ்ந்து அதிகமான விவசாயங்கள் செஞ்சு மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சாங்க. அதனால் கங்கை சமவெளி ரொம்ப முக்கியமானது. தென்னிந்தியாவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா தென்னிந்தியா சரிங்களா, தென்னிந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக தென்னிந்தியா சரிங்களா, தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா காவிரி டெல்டா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இதுதான் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் சொல்லலாம். அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், தஞ்சாவூர் சொல்லுவோம் பார்த்தீங்களா. இந்த இடங்கள்ல பார்த்தீங்கன்னா காவிரி ஆறு மூலமாக அதிகமான வளங்கள் கிடைக்கும். அதே மாதிரி தமிழ்நாட்டின் வற்றாத ஜீவநதி தாமிரபரணின்னு சொல்லுவாங்க. அந்த தாமிரபரணி ஆற்றிங்கரை ஓரங்கள்லையும் இந்த சமவெளிகள் அதிகமாக மக்கள் வாழ்வதற்கான அந்த வேளாண்மை விவசாயம் செஞ்சு வாழ்வதற்கான சூழ்நிலைகள் கிடைக்குது. சரிங்களா, ஓகே, இதுதான் சமவெளி, வேற எதுவும் கிடையாது. சரிங்களா, அப்போ 3 விஷயம் பார்த்தோமா. 2ஆம் நிலை தோற்றத்தில் மலைகள்னா என்னன்னு பார்த்தோம், பீடபூமினா என்னன்னு பார்த்தோம், அடுத்து சமவெளினா என்னன்னு பார்த்தோம். சரிங்களா, வளமிக்கதான் சமவெளி. இதில் ரொம்ப வேளாண்மை விவசாயம் பண்ணுறதுனால மக்கள் அங்கே அதிக பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, அடுத்து 3ஆம் நிலை நிலத்தோற்றம். 3ஆம் நிலை நிலத்தோற்றம்ங்கிறது என்னதுன்னா வேற ஒன்றும் கிடையாது. இப்போ 2 நிலத்தோற்றங்களும் இருக்குதை நம்ம பார்த்தோம். கண்டங்கள் கடல்கள் பார்த்தோம். அதுலேருந்து ஒரு பாட்டாக இருக்கக்கூடிய மலைகள் பார்த்துட்டோம். அடுத்து பீடபூமி சமவெளிகள்லாம் அதில் இருந்தே பார்த்தோம். 3ஆம் நிலை நிலத்தோற்றத்தை பொறுத்தவரை எப்படி இருக்குன்னா பெரும்பாலும் இந்த அரித்தல் மற்றும் படிய வைத்தல் செயல்னால் ஒரு நிலத்தோற்றம் புதுசாக உருவாகி இருக்கும். இதுக்கு பேர் 3ஆம் நிலை தோற்றம். இது 9ஆம் வகுப்பு புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெப்த்தாக கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் அரித்தல் இருக்கும். ஆறுகள் அரித்தல் செயல்னால் உருவாகக்கூடியது, கடல் அரித்தல் செயல்னால் உருவாகக்கூடியது, பனியாறுகள் அரித்தல் செயல்னால் உருவாகக்கூடியது, பெருசாக ஒரு பெரிய பாடம் இருக்கும். அதில் ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இதில் 3ஆம் நிலை நிலத்தோற்றத்தில் எதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத இங்கே நம்ம ஜஸ்ட் பார்த்துடலாம். சரிங்களா, இப்போ நம்ம இதில் கொடுக்குறதுல ஒன்று வந்து பள்ளத்தாக்கு. சரிங்களா, அடுத்து வந்து கடற்கரை. இன்னொன்று மணற்குன்று. இதை மாதிரி பல இருக்கு. இந்த 3 நம்ம இப்போதைக்கு பார்க்குறோம். பள்ளத்தாக்கு, கடற்கரை, மணற்குன்று. பள்ளத்தாக்கு பொறுத்தளவு இன்னொன்று இந்த சமவெளிகள் இருக்குது பார்த்தீங்களா. இந்த சமவெளியில் ஒரு விஷயம் இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்காங்க. சமவெளி இந்த மலைகளை பொறுத்தளவு நம்ம என்ன சொன்னோம்னா சுற்றுப்புறத்தை விட 600 மீட்டருக்கு உயரம் சொன்னோம். சமவெளிங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா கடல் மட்டத்தை வச்சு அதுலேருந்து ஒரு 200 மீட்டருக்கு தாழ்வாக இருந்தால் அதுக்கு பேர் சமவெளி. சரிங்களா, கடல் மட்டத்தோட உயரமான இடம் கிடையாது. கடல் மட்டத்தோட தாழ்வாக 200 மீட்டர் ஆவரேஜாக இருந்தால் அந்த இடத்த தான் சமவெளின்னு சொல்லுவாங்க. அதை ஞாபகம் வச்சுக்காங்க. ஓகே, பள்ளத்தாக்கை பொறுத்தளவு இதுவுமே புவி இயக்க விசையின் காரணமாக உருவாக்கப்பட்டது தான். மலைகள் எப்படி மேல் நோக்கி உருவாச்சோ அதே நேரத்தில் கீழ் நோக்கி தாழ்ந்து போச்சுன்னா அதுக்கு பேர் என்னதுன்னா பள்ளத்தாக்கு. சரிங்களா, இது கண்ட நகர்வு, கண்ட இணையும் எல்லை, விலகும் எல்கைன்னு சொல்லி ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் உருவாச்சு. பள்ளத்தாக்கில் உலகின் மிகப்பெரிய பள்ளத்தாக்கு எதுனா மெக்சிகோ பள்ளத்தாக்கு. சரிங்களா, இது ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க. உலகின் மிகப்பெரிய பள்ளத்தாக்கு மெக்சிகோ பள்ளத்தாக்கு. பொதுவாக பள்ளத்தாக்கு எப்படி இருக்கும்னா 2 மலைத்தொடர்களுக்கு இடையில ஒரு குறுகலான வழி மாதிரி இருக்கும், ஒரு பள்ளம் உளுந்த மாதிரி இருக்கும். அதுதான் பள்ளத்தாக்கு. இது 3ஆம் நிலை நிலத்தோற்றத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்கும். அது மாதிரி கடற்கரை பார்த்தீங்கன்னா கடல் அலை அரித்தல் செயல்பாடினால் உருவாக்கூடியதான் கடற்கரை. அப்போ இதுவும் ஒரு வகையான 3ஆம் நிலை நிலத்தோற்ற அமைப்பில் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி மணற்குன்று காற்றின் அரித்தல் மற்றும் படிய வைத்தல் செயல்பாட்டினால் உருவாக்கக்கூடியது
குன்று. சரிங்களா, இது எல்லாமே மூன்றாம் நிலை நிலத்தோற்றம். அப்போ ஆக மொத்தம் நம்ம இந்த டாப்பிக்கில் என்ன பார்த்தோம்னா ஃபுல்லாக பார்த்துட்டோம். என்ன பார்த்துருக்கோம்னா அந்த நிலத்தோற்றத்துடைய வகைகள் அப்படின்னு பார்த்தோம். இதில் 3 வகையாக பிரித்தோம். சரிங்களா, முதல் வகை, இரண்டாம் வகை, மூன்றாம் வகை. முதல் வகையில் கண்டங்களும் ஒரே நிமிஷம். முதல் வகையில் கண்டங்கள். சரிங்களா, கண்டங்கள். அடுத்து வந்து பெருங்கடல்கள், இது பார்த்தோம். இப்போ ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா, அடுத்து இரண்டாவது வகையில் மலை, பீடபூமி, சமவெளி, இந்த 3மே பார்த்தோம். மூன்றாம் வகையில் இப்போ கடைசியாக நம்ம பார்த்தது. சரிங்களா, பள்ளத்தாக்கு தான் மூன்றாம் வகைக்கு நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லணும். அடுத்து பள்ளத்தாக்கு அப்புறம் கடற்கரை, அடுத்து மணற்குன்று. சரிங்களா, இது மூன்றாம் வகை நிலத்தோற்றத்தில் எடுத்துக்காட்டு. அவ்வளோதான். இதுதான் இந்த 6ஆப்பு முதல் பருவத்தில் இரண்டாவது பாடம் ஃபுல்லாக முடிச்சாச்சு. திரும்ப ஒரு டைம் மட்டும் இந்த புக்கை மட்டும் கொஞ்சம் லைட்டாக பாருங்கள், பார்த்தா ஒரு ஐடியா வந்துடும். ஓகே, இதில் எல்லாத்துலேயுமே ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? எல்லாமே செயல்பாடெலாம் இருக்காது. நீங்கள் என்ன பண்ணணும், கமெண்டில் ஆன்சர் பண்ணி போட்டணும். சரிங்களா, இப்போ நம்ம இவ்வளோ பாடம் நடத்தினது எல்லாமே தான் இந்த இருக்குது பார்த்தீங்களா. முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை நிலத்தோற்றத்தின் வகைகள், இந்த 3மே நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா, ஓகே. அடுத்து நிலச்சந்தி அப்படிங்கிற ஒரு டாபிக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த நிலச்சந்தி, நீர்ச்சந்தின்னு 2 விஷயம் இருக்குது. நீர்ச்சந்தி நம்ம பார்த்தோம். நீர்ச்சந்திக்கு தான் பெரிங் நீர்ச்சந்தி, அடுத்து ஜிப்ரால்டர் நீர்ச்சந்தின்னு சொல்லி 2-3 விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். நிலச்சந்திக்கு எடுத்துக்காட்டு பனாமா நிலச்சந்தி. வட அமெரிக்காவும் தென் அமெரிக்காவும் பிரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நீர்ச்சந்தி பனாமா நீர்ச்சந்தி. அதுமாதிரி பாக் நீர்ச்சந்தி, இந்தியா இலங்கை அதில் பிரிக்கக்கூடிய ஒரு நீர்ச்சந்தி, அது பாக் நீர்ச்சந்தி. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். சரிங்களா, ஓகே. அடுத்து வந்து இந்த இரண்டாம் நிலை தோற்றங்கள் எதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அந்த படத்தோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மலை, பீடபூமி, சமவெளி. அந்த மலையில் ஒரு பாட்டு தான், உயர்ந்த இடத்துல கொஞ்சம் சின்ன பாட்டாக இருந்தால் பீடபூமி. இந்த கடல் மட்டத்திலேருந்து ஒரு 200 மீட்டர் தாழ்வா அந்த இதில் இருந்து அதுக்கு பேர் என்ன சொன்னாங்க, சமவெளி. இதுதான். சரிங்களா, ஓகே. அடுத்தது இது எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்து இந்த எவரெஸ்ட் சிகரம், இது நம்ம ஏற்கனவே சொன்னோம். இந்த எவரெஸ்ட் சிகரம் 8.48 மீட்டர் அப்படின்னு சொன்னோம்ல, அது வந்து இமயமலை தொடரில் இருக்குது. இந்த எவரெஸ்ட் சிகரம் எந்த நாட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நேபாளம். சரிங்களா, எவரெஸ்ட் சிகரம் எந்த நாட்டில் இருக்குன்னா நேபாளம் நாட்டில் இருக்கு. ஓகே, இது எல்லாமே முடிஞ்சிச்சு, எல்லாமே முடிச்சிட்டோம். சரிங்களா, இந்த ஒரு டாபிக் ஃபுல்லாகவே உங்களுக்கு A to Z எல்லாம் பார்த்துட்டோம். இந்த பாடத்தை நீங்கள் ஒரு டைம் வாட்ச் விட்டாலே போதும், உங்களுக்கு ஆன்சரு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். சரிங்களா, இப்போ இன்னொரு கொஷின்ஸ். மீன்பிடி தளம், உலகின் மிகச்சிறந்த மீன்பிடி தளம் என்று அழைக்கப்படும் இடம் எது? இது உங்களுக்கான கொஸ்டின். சரிங்களா, இதுக்கு என்னங்கிறத ஆன்சர் உடனே சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டில் என்ன பார்த்தோம்னா நிலத்தோற்றம் அப்படிங்கிற டாபிக் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். இப்போ நிலத்தோற்றத்திலேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய அந்த வளங்கள் அப்படின்னு சொல்லுவோம், ரீசோர்சஸ். சரிங்களா, ரிசோர்சஸ் அப்படிங்கிறதுல வளங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நம்ம இப்போ நிலத்தோற்றத்தையே நம்ம ஒரு வகையான வளத்துக்காக தான் நம்ம பயன்பாட்டில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். எதுவுமே எந்த நிலத்தோற்றமாக இருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு வளம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் தான் நம்ம பார்க்குறோம். அதில் பார்க்கும்போது வளங்களின் வகைகள் அப்படிங்கிற ஒரு பாடம், இதை பொறுத்தளவு நமக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். வளம் அப்படிங்கிறது நம்ம மனிதன் பயன்பாட்டுக்கு எப்படி எடுத்துக்கொள்கிறானோ அதன் அடிப்படையில் வளங்களை நம்ம பல்வேறு வகையில் பிரிக்கலாம். சரிங்களா, இதை தோற்றத்தின் அடிப்படையில் பிரிக்கலாம், வளர்ச்சியின் அடிப்படையில் பிரிக்கலாம், இல்லை ஒரு சமூகத்தின் அடிப்படையில் பிரிக்கலாம். அப்படி பல வகையாக பிரிக்கலாம். புதுப்பிக்க இயலக்கூடிய வளம், புதுப்பிக்க இயலாத வளம் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு வகைகளில் வளங்களை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரிக்கிறோம். அதில் பார்க்கும்போது தோற்றத்தின் அடிப்படையில் ஃபர்ஸ்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா உயிரியல் வளம், உயிரற்ற வளம். உயிரியல் வளம், உயிரற்ற வளம். அப்போ உயிரியல் வளம் அப்படின்னா என்னன்னா அதுக்கு வந்து உயிர் இருக்கக்கூடியது, அதை நம்ம பயன்பாட்டில் எடுத்துக்கொள்வோம். அந்த மாதிரி வளம்னா உயிரியல் வளம். அவ்வளோதான், தோற்றத்தின் அடிப்படையில். ஒன்று உயிரற்ற பொருள், அது நமக்கு பயன்பாட்டில் எடுத்திருப்போம், அதை பயன்படுத்திக்கிட்டு தான் இருப்போம், அது உயிரற்ற வளத்துக்கு எடுத்துக்காட்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மரங்கள் கொடுத்துருக்காங்க, விலங்குகள்னு ஒன்று கொடுத்துக்கலாம். மரம், விலங்கு, இந்த மாதிரி வளங்கள் எல்லாமே நம்ம வந்து பயன்படுத்தல வச்சுருக்கோம். அப்போ இது உயிர் உள்ளது அப்படிங்கிறனால அது உயிரியல் வளத்தில் நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா, அடுத்து உயிரற்ற வளத்துக்கு எடுத்துக்காட்டு நீர்னு சொல்கிறோம். நீர் மட்டும் கிடையாது, காற்று இருக்குது, அப்புறம் சூரிய ஒளி இருக்குது, இது எல்லாமே உயிரற்ற வளத்துக்கு எடுத்துக்காட்டு. சரிங்களா, நீர், அடுத்து காற்று, அடுத்து சூரிய ஒளி, இது எல்லாமே உயிரற்ற வளத்துக்கு எடுத்துக்காட்டு. உயிருள்ள வளங்கள் அப்படிங்கிற மாதிரி விட்டுருக்கு. அடுத்து வளர்ச்சியின் அடிப்படையில் கண்டுபிடிக்கப்பட்ட வளம், மறைந்திருக்கும் வளம் அப்படிங்கிற மாதிரி 2 டாபிக் சொல்கிறோம். கண்டுபிடிக்கப்பட்ட வளம் அப்படின்னா என்னென்னா மனிதன் கண்டுபிடிச்சி அந்த வளத்தை பயன்பாட்டில் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு பேர் கண்டுபிடிக்கப்பட்ட வளம்.
அந்த மாதிரி ஒரு வளத்துக்கு பேர் பழுப்பு நிலக்கரி அப்படிங்கிறது ஒரு. நம்ம எந்தெந்த பொருட்கள் கண்டுபிடிச்சாலும் அது கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வளத்துக்கு உதாரணமாக சொல்லிக்கலாம். சரிங்களா? அது பழுப்பு நிலக்கரி. மறைந்திருக்கும் வளம் அப்படிங்கிறது மனிதனுக்கு தெரியாது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ காற்றின் ஆற்றல் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது, ஆன்சர். அப்போ காற்றின் ஆற்றலுங்கிறது அந்த விண்ஃபார்ம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதுலேருந்து எனர்ஜியை நம்ம கன்வெர்ட் பண்ணக்கூடியதுங்கிறது தெரிஞ்சிச்சு. அப்போ அந்த காற்று எங்கே இருக்குன்னு தெரியாது, ஆனால் அதை நம்ம ஒரு வளமாக பயன்பாட்டில் எடுத்திருக்கோம். நம்ம சுற்றி இருக்குது, இருந்தாலும் அந்த காற்றை நம்ம ஒரு வளமாக பயன்படுத்துறதுனால மறைந்திருக்கும் வளத்துக்கு எடுத்துக்காட்டு காற்றின் ஆற்றல். அடுத்து புதுப்பித்தலின் அடிப்படையில், இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இந்த புதுப்பித்தலின் அடிப்படையில் தான் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சூழ்நிலைக்கு ஏற்ப சுற்றுச்சூழல் மாசுபாடெல்லாம் குறைப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை வந்து அரசு எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ அதில் பாருங்க, புதுப்பிக்கக்கூடிய வளத்தில் சூரிய ஒளி அப்படிங்கன்னு கொடுத்துருக்காங்க. சூரிய ஒளி, காற்று, நீர், இது எல்லாமே புதுப்பிக்கக்கூடிய வளம், வற்றாத வளம், நமக்கு திரும்ப திரும்ப கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதனால நம்ம எப்போனாலும் அதை எடுத்து பயன்பாட்டில் எடுத்துக்கொண்டு இருக்கலாம். அதனால தான் அந்த காற்று மூலமா அந்த சோலார் எனர்ஜி, அந்த மாதிரி இது சோலார் அந்த சூரிய ஒளி மூலமா ஏற்படக்கூடிய ஒரு வளமா இருக்கட்டும், அடுத்து காற்று மூலமா பெறக்கூடிய வளமா இருக்கட்டும், நீர் மூலமா பெறக்கூடிய வளமா இருக்கட்டும், இதை அரசு வந்து ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதாவது அடுத்து அதிகமான வளங்கள் அதை தான் சார்ந்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பருவநிலை மாற்றம், பருவநிலை மாறுபாடு, இது எல்லாத்தையுமே சரி கட்டணும்னா இந்த வளங்களை நம்ம அதிகமாக பயன்பாட்டில் எடுத்துக்கொள்ளணும். சரிங்களா? அடுத்து புதுப்பிக்க இயலாத வளம்னா ஒரு குறிப்பிட்ட நாள் தான் அது நமக்கு கிடைக்கும், அதுக்கப்புறம் அந்த வளம் கிடைக்காமல் போய்விடும். அதுக்கு எடுத்துக்காட்டு பெஸ்ட் எடுத்துக்காட்டு நிலக்கரி, பெட்ரோலியம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நாள், கனிம வளங்களே ஒரு குறிப்பிட்ட நாள் தான் கிடைக்கும், அதுக்கப்புறம் கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு கனிமம் தான் ஒரு நிலக்கரி அப்படிங்கிறது பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து பரவலின் அடிப்படையில், பரவல்ல உலகளாவிய பரவல், உள்ளூர் பரவல் அப்படின்னு சொல்கிறோம். உலகளாவிய பரவல்னா சூரிய ஒளி எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே கொடுக்குறதுனால அது உலகளாவிய பரவல் சொல்லலாம். அது ஒரு வளம், அதை நம்ம பயன்பாட்டில் எடுத்துருக்கோம். அடுத்து நீர். சரிங்களா? உலகளாவிய அளவில் எல்லாத்துக்கும் நீர் பொது தான். இவங்களுக்கு தான் நீர் உண்டு, இவங்களுக்கு நீர் கிடையாது அப்படி எதுவுமே பிரிக்க முடியாது. அந்த நீர் எல்லாத்துக்கும் பொதுவானதாக இருக்கனால உலகளாவிய அளவில் அந்த நீரை வந்து உலகளாவிய வளம்னு சொல்கிறோம். உள்ளூர் வளம்னா ஒரு குறிப்பிட்ட நாட்டு, ஒரு குறிப்பிட்ட இடம்னா அந்த இடத்துக்குள்ள மட்டும் அந்த வளம் கிடைக்கும், வேற எங்கேயுமே கிடைக்காது. அதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் கங்காரு அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்கோம். கங்காருங்கிறது அந்த ஆஸ்திரேலியா கண்டத்தில் மட்டும்தான் அதிகமாக காணப்படும், வேற எங்கேயுமே பெரும்பாலும் என்ன பண்ண முடியாது, அதெல்லாம் பார்க்க முடியாது. அப்போ அந்த உள்ளூர் வளத்துக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக கங்காரை சொல்லலாம். அடுத்து உரிமையின் அடிப்படையில் ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று தனிநபர் வளம், அடுத்து சமூக நிலை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம சொந்த வீடு வச்சுருக்கோம்னா அதை வேற யாரும் வந்து ஆக்கிரமிக்க முடியாது. சரிங்களா? அந்த வளம் வந்து நம்மளால் உருவாக்கப்பட்டது, நம்ம பயன்பாட்டில் வச்சிருக்கிறது, தனிநபர் பயன்பாட்டில் வச்சுக்கிறது. சரிங்களா? அதே நேரத்தில் நீர்நிலைகள் ஒன்று இருக்குது, குளம், இந்த மாதிரி நீர்நிலைகள், அது ஒருத்தருடைய கண்ட்ரோலில் இருக்காது. அப்போ அந்த நீர்நிலையில் அந்த சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய சமூகத்தின் சார்ந்து இருக்கறனால அது சமூக நிலை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இன்னும் ரெண்டு உரிமையின் அடிப்படையில் நாட்டிலேயே ஒன்று சொல்லுவாங்க, பன்னாட்டு உரிமை அப்படின்னு சொல்கிறோம். நாட்டு உரிமைனா ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு மட்டும்தான் உரிமை உண்டு, வேற நாடு அந்த அந்த வளத்தை வந்து எடுத்துக்க முடியாது. பன்னாட்டு உரிமை அப்படிங்கிறது அந்த வளம் எல்லா நாடுகளுக்கும் பொதுவானது, சர்வதேச அளவில் பொதுவானது, ஒரு குறிப்பிட்ட நாடு மட்டும் அதை எடுத்து பயன்படுத்த முடியாது. இதுதான் பன்னாட்டு வளமும். அப்போ நாட்டு வளத்துக்கு எடுத்துக்காட்டு ஆறுகள் சொல்கிறோம். இப்போ நம்ம நாட்டில் கங்கை இருக்குன்னா கங்கையை வந்து நம்ம தான் பயன்படுத்த முடியும், நம்மளுடைய ஆறுகள் அப்படிங்கும்போது. அப்போ அந்த ஆறை வந்து இன்னொரு நாட்டிலேருந்து தண்ணி எடுத்து கொண்டு போகிற மாதிரி அப்படிலாம் முடியாது. சரிங்களா? அப்போ அந்த ஆறுகள் ஒரு நாட்டு வளத்துக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு, பலது சொல்லலாம், ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து பன்னாட்டு வளத்துக்கு எடுத்துக்காட்டு திமிங்கில புனுகு. இது ஒரு வகையான மருத்துவம் சார்ந்தது. சரிங்களா? ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு விஷயம்தான் பன்னாட்டு உரிமையின் அடிப்படையில் பன்னாட்டு வளம் திமிங்கில புனுகு. சரிங்களா? இதுதான் வளங்களின் வகைகள். நம்ம நிலத்தோற்றம் ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த நிலத்தோற்றத்தின் மூலமாக இவ்வளோ விஷயங்களும் நமக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. அதுதான் வளங்களின் வகைகள்னு பார்த்தோம். இது வந்து உங்களுக்கு 6th செகண்ட் டேம்ல முதல் பாடம். இப்போ இதுவுமே ஒரு முக்கியமான டாபிக் அப்படிங்கிறனால இதையும் பார்த்துட்டோம். சரிங்களா? அடுத்து இந்த இயற்கை வளங்கள் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதையும் பாருங்கள். இயற்கை வளம் இதில் வந்து முதல்நிலை செயல்பாடு, அடுத்து மனிதனால் உருவாக்கப்பட்ட வளத்தில் 2ஆம் நிலை செயல்பாடு, அடுத்து மனித வளத்தில் 3ஆம் நிலை செயல்பாடு அப்படின்னு சொல்லி 3 டாப்பிக்காக பிரிக்கிறோம். இந்த வளங்களை வச்சு தான் நம்ம பிரிக்கிறோம். இதில் முதல்நிலை செயல்பாடுகள் அப்படிங்கிறது நிலத்தோற்றம் சார்ந்தது, அவ்வளோதான். ஒரு பூமியில் என்னென்ன நிலம் சார்ந்த விஷயங்கள் இருக்கோ அது எல்லாமே, வேட்டையாடுதல், சுரங்கம், மீன் பிடித்தல், நிலத்தோடு ஒருங்கிணைஞ்சிச்சு, இது எல்லாமே முதல்நிலை செயல்பாடு சொல்லுவாங்க. அதுதான் இயற்கை வளத்தில் முதல்நிலை செயல்பாடுக்கு எடுத்துக்காட்டு. இது கொஸ்டின் கேட்கலாம், இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து 2வது செயல்பாடுனா மனிதனால் உருவாக்கப்பட்ட வளம் சொல்கிறோம். இந்த சர்க்கரை ஆலை இந்த மாதிரி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, தொழிற்சாலைன்னு சொல்லுவாங்க. தொழிலகம் அல்லது தொழிற்சாலை, இதுதான் 2ஆம் நிலை செயல்பாடு. இது மனிதனால் உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் உருவாச்சு, அதை ஒரு வளமாக நம்ம பயன்பாட்டில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ பருத்தி அப்படிங்கிறது என்னதுன்னா முதல்நிலை வளம். இந்த பருத்தியை ஆலையில் கொண்டு ஆடையாக மாற்றணும்னா தொழிற்சாலை வேணும். அப்போ அந்த தொழிற்சாலை வந்து
2ஆம் நிலை வளம். அடுத்து 3ஆம் நிலை வளம்ங்கிறது மனித வளம். இதில் வந்து பள்ளி, அறிவியலாளர்கள், இந்த மாதிரி சேவை துறை அப்படிம்பாங்க. சேவை அல்லது சார்பு, இந்த பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கறது, அப்புறம் அந்த அறிவியலாளர்கள், மருத்துவர்கள், இவங்க எல்லாமே ஒரு குறிப்பிட்ட வளம். அவங்க மனித வளம் சொல்லுவோம். சரிங்களா? மனிதனே இயற்கை வளத்துக்கு எடுத்துக்காட்டு தான். மனிதனே ஒரு வகையான இயற்கை வளத்துக்கு எடுத்துக்காட்டு. ஓகே, அப்போ இது 3ஆம் நிலை செயல்பாடுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம இதெல்லாம் சொல்கிறோம். பள்ளி, அறிவியலாளர், மருத்துவர்கள், வங்கி சேவகர்கள், இவங்க எல்லாமே 3ஆம் நிலை வளத்துக்கு எடுத்துக்காட்டு. ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம இதில் என்ன பார்த்தோம்னா வளங்களின் வகைகள், இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்காங்க. அப்போ ஆக மொத்தம் 2 பாடம் முடிச்சுருக்கோம். நிலத்தோற்றம் ஒன்று பார்த்தோம். அடுத்து இங்கே என்ன பார்த்தோம்? வளங்களின் வகைகள் பார்த்தோம். ஓகே, இப்போ கடைசியாக ஒரு கொஷின் தரேன். இதுக்கு ஒரு ஆன்சர் மட்டும் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஒரு கொஷின் கடைசியாக. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ நம்ம நடத்தின பாடத்துலேருந்து ஒரு 5 கொஷின்ஸ் உங்களுக்கு தந்திருக்கோம். இந்த 5 கொஷினுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்டில் போடுங்க. சரிங்களா? ஓகே, நன்றி.